Hi, welcome to my channel. All updates for you. First time channel-க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அப்டேட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து 2 டேஸா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி சைடுல அண்டர் கிரவுண்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால சர்வர் வந்து ஃபுல்லா டவுன்ல இருக்கு. இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெப்சைட் வந்து ஒர்க் ஆகல, உள்ள வந்து போக முடியலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துரும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துட்டா கண்டிப்பா நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ரிசல்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூனிவர்சிட்டி சைட்ல பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு 10 டேஸ் ஆச்சு, அது போல வந்து சொல்லியிருந்தாரு சார். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா கரெக்ஷன்லாம் முடிச்சு கொடுத்து 10 டேஸ் ஆயிடுச்சு. 2 லாங்குவேஜ் பேப்பருக்கு மட்டும் கரெக்ஷன் பெண்டிங் இருந்ததுனால ரிசல்ட் வந்து டிலே ஆயிடுச்சு, அது போல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 லாங்குவேஜ் பேப்பருக்கான ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஃப்ரைடே வந்து ரிசல்ட் வந்து போட்டுருணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த வீக் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த வீக் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இன்கேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து மார்க்ஸ்மே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக டிலே இருக்காது. கம்மிங் ஃப்ரைடே ஆர் நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்லேயுமே வந்து டிலே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 10 டேஸ் மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் இந்த டைம் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே 21 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாத்துக்குமே டேட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நானுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக சில பேர் கேட்டது 4th செமஸ்டருக்கு மட்டும் புக்ஸ் வந்து வராமல் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா மார்ச் 6th புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்டரில் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வேணால் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். போஸ்டல் சைடு ஏதோ இஷ்யூ இருக்கிறதுனால 4th செமஸ்டருக்கு மட்டும் புக்ஸ் வந்து அனுப்பாமல் இருந்திருக்காங்க. 6ஆம் தேதியிலேருந்து புக்ஸ் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி கரெக்டாக உங்கள் 4th செமஸ்டர் புக்ஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அசைன்மெண்ட்டுக்குமே டைம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அசைன்மெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிஃபோரே வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.